வணக்கம். யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பது வசந்த் சுப்ரமணியன். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் SSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹெர்பாலயா டயபெட்டரைஸ். நமது நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக கல்வி சம்பந்தமான மேல் ஆலோசனைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோல் இன்றைய நிகழ்ச்சியிலும் நாம் பார்க்கவிருக்கின்றோம். நீங்கள் உங்களது கேள்விகளை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு உங்களது கேள்விகளை முன்வைத்து உங்களுக்கான ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல் ஃபேஸ்புக்கில் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் என்று தமிழிலோ ஆங்கிலத்திலோ டைப் செய்து அந்த பக்கத்திற்கு சென்று மெசேஜஸ் வாயிலாகவோ கமெண்ட்ஸ் வாயிலாகவோ உங்களது கேள்விகளை நீங்கள் பதிவு செய்யலாம். ஹேஷ்டாக் என்ன படிக்கலாம் என்று குறிப்பிட்டு உங்களது கேள்விகளை நீங்கள் பதிவு செய்யலாம். உங்களது கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக கல்வி ஆலோசகர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் இன்று அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நிகழ்ச்சி தொடரலாம். முதலில் இந்த அஸ்ட்ரோனாட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர் ஏகப்பட்ட மாணவர்கள் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டுட்டே இருக்காங்க. அஸ்ட்ரோனாட் ஆகணும் அப்படின்னா என்ன வேலை, என்ன மாதிரி படிக்கணும் அவங்க, அதே மாதிரி அதை தாண்டி நாசால வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எய்மோட நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க சார். இல்லை, கண்டிப்பா ஆஸ்ட்ரோனாட்ங்கிறது ஒரு ட்ரீம் தான். இப்போ இந்தியா ஸ்டில் நாட் டு ப்ரொடியூஸ் ஆஸ்ட்ரோனாட். மேபி இந்தியன் பார்ன், மேபி இன் US செட்டில். இட்ஸ் அ ஹைலி பிக் ட்ரீம். பட் ஆஸ்ட்ரோனாட் ஆகணும் அப்படின்னா தே ஷுட் டூ எனிதிங் ரிலேட்டட் டு ஏரோஸ்பேஸ், ஏரோநாட்டிக்கல். பட் அதுக்கு மேலே ஒரு வெரி இம்பார்ட்டன்ட், தே ஷுட் பி அ பைலட் ஃபர்ஸ்ட். They should be a very pilot. They've done some more than 2,500 flying hours. இந்த மாதிரிலாம் இது நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் if you want to become an astronaut, first you should have the pilot, then also the degree related to aeronautical, aerospace related degree இருக்கணும். ஸோ அது ஆஸ்ட்ரோனாட் ஆகலாம். பட் நாசாவில் வேலை செய்யணும் ஒரு காலத்தில் முடிஞ்சது. பிகாஸ் we read many times மெசேஜ்லாம் வரும் இந்த மாதிரி நிறைய இந்தியன்ஸ் வரும். பட் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் தேவ் சேஞ்ச். இன்னைக்கு நாசாவில் வேலை செய்யணும் அப்படின்னா they should be US born citizen. ஸோ US born citizen-ஆக இருந்தால் தான் நாசாவில் வேலை செய்ய முடியும். அதர்வைஸ் இங்கிருந்து அங்கே போயிட்டு I feel that they should proudly contribute to ISRO. இருந்தாலும் கூட அப்படி இருக்கலாம். அது நாட்டுக்காக உழைக்கிறது அப்படிங்கிற ப்ரௌடான ஒரு விஷயமா பார்க்கலாம். அமெரிக்கா நாசால இந்தியர்கள் தேவைப்படுறதா அமெரிக்காவே நிறைய தடவை சொன்னதா நம்ம செய்திகளில் பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது எப்படி அங்க இருக்கிற ஒரு தேவைக்காக இந்தியன்ஸ் எடுக்காம இருக்க முடியும்? இல்லை, அது கண்டிப்பாக தான் சார், நல்ல கேள்வி தான். பட் அங்கே இன்னைக்கு இப்போ பெரிய பெரிய யூனிவர்சிட்டி, ஸ்டான்ஃபோர்ட் இந்த மாதிரிலாம் they are able to create and they have a very specialized in California பார்த்தீங்கன்னா they have a very specialized university to take need of NASA. ஸோ ஒரு காலத்தில் இல்லை, இப்போ the need has come. பட் இஸ்ரோல வேலை பார்க்கறது ஒரு ப்ரௌடான ஒரு விஷயம். கண்டிப்பா சார். இங்கிருந்து படிச்சுட்டு நிறைய பேர் வெளிநாடுகளில் போய் வேலை பார்க்குறாங்க. எந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு, எந்த மாதிரியான நாடுகள் அதிகமாக போய் வேலை பார்க்குறாங்க, அவங்க அங்கே போய் வேலை பார்க்கறதுக்கு பதிலாக இங்கேயே வேலை பார்க்கலாம் அப்படின்னா எந்தெந்த மாதிரியான தளங்களை அவங்க தேர்ந்தெடுக்கலாம்? இல்லை, எதில் சார்? ஏரோநாட்டிக்கல் எல்லா ஃபீல்டுலையும் எந்த வேலையும் இல்லை, எந்த ஃபீல்ட்லையும் ஒன்றும் பண்ணலாம் சார். இந்தியா இஸ் ரியலி எமர்ஜிங் சூப்பர் பவர் தான். கண்டிப்பாக சார், நோ டவுட் அபவுட் இட். பிகாஸ் மேக் இன் இந்தியா, மேனுஃபேக்சரிங் சைட், ஆட்டோமொபைல் செக்டர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனர்ஜி, பவர் எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய லெவலில் வந்துருக்கு. ஸோ கண்டிப்பாக இங்கேயே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் மேபி எஸ், டெக்னாலஜி வைஸ் நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு. பட் கண்டிப்பாக வருங்காலத்தில் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டெஃபினெட்லி டூ அ பிட். ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, யூஜி போய் அப்ராடில் படிக்கிறதோட யூஜி இந்தியாவில் படிச்சுட்டு ஸ்பெஷலைசேஷனுக்காக தே கேன் கோ அப்ராட் அண்ட் மேக் ஷுர் பட் ப்ளீஸ் டூ கம் பேக் தான் அப்படி நாங்கள் சொல்கிறது. அதையும் தாண்டி கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட வழிகள் கல்வியில் இருக்குது. அவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது, அவ்வளோ எஜுகேஷன் கோர்சஸ் இருக்குது. அது எல்லாமே நமக்கு தெரியாத விஷயங்களா கூட இருக்குது. ஈவன் அர்ச்சகரை கூட தனியாக படிப்பு அப்படிங்கிறது இருக்குது. நமக்கு ஆச்சரியப்படத்தக்க சில வேலைகள் கூட அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருது இல்லை. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, கண்டிப்பாக சார். நான் இப்போ இந்த வாரம் எனக்கு நிஜமாகவே ஒரு சர்ப்ரைஸ் ஆன விஷயம். எத்தனை பேருக்கு தமிழ்நாட்டில் தெரியுதோ தெரியலிங்க. நம்ம தமிழ் யூனிவர்சிட்டி தஞ்சாவூரில் ஒரு கோர்ஸ் இருக்குங்க. அதாவது அர்ச்சகருக்காக ஒரு 2 years சர்டிஃபிகேட். இது எதுக்கு நான் அங்கே போய் பேசும்போது, எதுக்கு இந்த மாதிரி ஒரு 2 years அர்ச்சகருக்காக ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது, ஈவன் 10th முடிச்சவங்க பண்ணலாம் சார். அப்போ தான் தெரிஞ்சது. ஐ வாஸ் சர்ப்ரைஸ், டோட்டலி டேக்கன் பேக். அதில் படித்த மாணவர்களில் 80% வெளிநாட்டில் வேலை செய்கிறான். இன்றைக்கி வெளிநாட்டில் இந்தியர்கள் அதுவும் தமிழ் ஒவ்வொரு ஊர்லேயும் கோயில் வச்சுருக்காங்க. தே நீட் அர்ச்சகர். அந்த கோயிலில் நான் கூட ஒரு பையன் அங்கே பார்த்தேன். ஆக்சுவலி நல்லா கோட் சூட் போட்டு குடுமி வச்சுருந்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவன்கிட்ட பேசும்போது, சார் சந்தோஷமாக இருக்கேன் சார், நான் 10th முடிச்சுட்டு இந்த அர்ச்சகர் முடிச்சுட்டு நான் தேங்க்ஸ் சொல்லுறதுக்காக தான் வந்தேன். எனக்கு ஈவன் தட்டில் $1 விடுவது. ஐ எம் வெரி ஹாப்பி சார், கண்டென்ட். அதாவது அப்போ தான் தெரிஞ்சது இப்படி ஒரு வழி இருக்குது, இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குன்னு. அண்ட் ஈவன் இட் வாஸ் அ பிக் சர்ப்ரைஸ். அதாவது தமிழ் யூனிவர்சிட்டியில் அர்ச்சகருக்காக 2 years அண்ட் குட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் அப்ராட். ஸோ இது ஒரு ஒரு வாய்ப்பாக கூட எடுத்துக்கலாம். அந்த அர்ச்சகர் அப்படிங்கிற படிப்பை தாண்டி வேறு சில விதங்களில் படிப்பு இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு, பெற்றோர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி, தெரியாமல் கூட ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். இருந்தாலும் உடனடியாக பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக உடனடியாக குடும்ப சூழல் காரணமாகவும் 12th முடிச்ச உடனே அவங்க படிச்சு ஒரு 2 வருஷத்துல ஓரளவுக்கு போய் அடாப்ட் ஆகிக்கிட முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் என்ன படிப்பு சார் தேர்ந்தெடுக்க சொல்லுவீங்க?
இல்லை இப்போ இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 12th முடிச்சுட்டு இன்றைக்கி இம்மிடியட்டாக சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படின்னா மெடிக்கல் ரிலேட்டட் நிறையா இருக்குது சார். நீங்கள் வந்து ரேடியாலஜி எடுத்துக்கோங்க, பர்ஃபியூஷன் டெக்னாலஜி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி அதாவது ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், டேட்டா திங்ஸ், இந்த பேரா அண்ட் மெடிக்கல் ரிலேட்டடுக்கு ஹியூஜ் வாண்டிங் இருக்குது. தாராளமாக அது பண்ணலாம். ஈவன் நம்முடைய எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து ஹேஸ் more than 22 courses related இந்த மாதிரி immediate job oriented இருக்குது சார். பட் மேபி யூ cannot expect like doctor and all this. பட் இன்றைக்கி வந்து நான் வந்து அதுலேருந்து கூட நம்ம மேலே வர முடியும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். நான் பேராமெடிக்கல் எல்லாமே ரிசர்ச் ஓரியன்டட்னு சொல்ல முடியாது தானே? கண்டிப்பாக கிடையாது சார். எல்லாமே ரிசர்ச் சார். எனி ஃபீல்ட் நீட்ஸ் டுடே ரிசர்ச். எவ்ரிபடி இப்போ நானும் ரிசர்ச் பண்ணனால தான் we can go up. Anybody, whether it's visual communication or media or anything, research has to be continued. New things has to come. இல்ல வேற ஒரு பார்வையில பார்க்கலாம். அதாவது இப்போ பயோமெடிக்கல் சயின்ஸ், பயோடெக்னாலஜி, இந்த மாதிரி பயோ சம்பந்தமான சில விஷயங்கள் எல்லாமே ரிசர்ச் ஓரியன்டட் வந்து ஒரு 10 வருஷம் கூட ஆகலாம். ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும் பட்சத்துல மட்டும் அதை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிற மாதிரி கல்வியில மாற்று கருத்தே கிடையாது. பட் பேராமெடிக்கல்ல எந்தெல்லாம் எடுத்து படிக்கலாம் சார்? அந்த மாதிரி சார் எந்த மருத்துவமனை இப்போ வந்து இமிடியேட்டா ஜாப் பேராமெடிக்கல்ல வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக போகணும்னா நீங்கள் ஃபிசியோதெரப்பி தான் நான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சொல்வேன். ஃபிசியோதெரப்பி முடிச்சுட்டு கார்டியோ பல்மனரி இல்லைனா ஆர்த்தோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். பிஃபார்ம் எடுத்துகிட்டு எம்ஃபால் அண்ட் ஃபார்மசிட்டிக்ஸ் இல்லை ஃபார்மா மேனேஜ்மெண்ட், கிளினிக்கல் ரிசர்ச் அந்த சைடில் வரலாம். பட் வந்து ஜாப் வேணும், என்னால் மேல்படி முடியும்னா தே கேன் கம். இந்த மாதிரி ரேடியாலஜி, ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸு, இந்த மாதிரி கோர்சஸ் எடுத்து மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, இதுக்கெல்லாம் தாராளமாக பண்ணலாம் சார். அதே மாதிரி வேல்யூ ஆடட் கோர்சஸ் படிக்கிறவங்க எல்லாமே ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிக்கிற மட்டும்தான் வேல்யூ ஆடட் கோர்சஸ் படிக்க முடியுமா, இல்லை படிக்கணுமா, இல்லை சாதாரணமாக வேறு சில கோர்சஸ் எடுத்து படிச்சவங்க கூட இப்போ உதாரணத்துக்கு பேராமெடிக்கல் எடுத்துக்கலாம், பேராமெடிக்கல் படிச்சவங்களும் சைடில் வந்து கோர்சஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணலாம் சார். there are lot of courses related to them. பட் வந்து ஈவன் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரொஃபஷனலாக மேனேஜ்மெண்ட் திரும்பி டைவர்ட் ஆகணும் அப்படின்னா ஏன் பேராமெடிக்கல் படிச்சு தே கேன் கம் டு ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட். இன்றைக்கி தேவை இருக்குது. நீங்கள் ஹாஸ்பிட்டலுங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கும் தேவை இருக்குது. பண்ணலாம், டைவர்ட் ஆகலாம். அந்த மாதிரி கோர்சஸ் கூட அவைலபிள் இருக்கு. பட் அது எல்லாமே சிட்டிஸ்ல மட்டும் தான் இருக்குன்னு சொல்லப்படுதே சார். அது உண்மைதான் சார். அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் தேர். சிட்டியில் தான் இருக்குது. மேஜர் டவுன்ஸில் இருக்குது. மேபி இப்போ கோயம்புத்தூரில் கூட வி ஹேவ் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். பட் தெர் ஆர் சம் பிக் டவுன்ஸ் ஸ்டார்டட் ஆஃபரிங். இன்னைக்கு சென்னையில் ஏகப்பட்ட இளைஞர்களை பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது சென்னையாக இருக்கட்டும், சென்னையை தாண்டி மதுரை, கோயம்புத்தூர், நெல்லை போன்ற திருச்சி போன்ற மாநகரங்களில் படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதனைக்கும் சிட்டி பேஸில் தான் அவங்க படிச்சிருக்காங்க. படிச்சு முடிச்சிருந்தா கூட வேலைக்கு அப்படின்னு தேடி வரும்போது சென்னையை சூஸ் பண்ணி படிக்கிறாங்க. இங்க வந்து தேடுறாங்க. பெங்களூர், சென்னை இல்லைன்னா பெங்களூர் போயிடுறாங்க. இருந்தாலும் கூட இன்ஜினியரிங் சூஸ் பண்றது எல்லாருமே இந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன்ல இருக்கிறனால சென்னையவே சூஸ் பண்ணி படிச்சுறது ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்குமா? இல்லை, அப்படி கிடையாது. நான் வந்து எந்த டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஊர். ஒரு காலேஜ் செல்லும் போது ஊருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணாம். பட் வந்து நீங்கள் வந்து சென்னையிலையும் டாப் இருக்குது, பாட்டம் லைன் இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் டாப் அண்ட் பாட்டம். டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ், பட் சூஸ் அ குட் காலேஜ் வேர் யூ கேன் லேர்ன் பியாண்ட் சிலபஸ். பட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூ ஹேவ் டு கம், மைட் ஹேவ் டு கம் டு த சிட்டி. பட் படிக்கும்போது டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஒன்லி டு த சிட்டிஸ். தெர் ஆர் சம் குட் காலேஜஸ் இன் அர்பன். இப்போ உதாரணத்துக்கு ஐ கேன் ஆல்வேஸ் சே சத்தியமங்கலத்தில் ஒரு காலேஜ் இருக்குது. காட் ஆல்மோஸ்ட் இட்ஸ் இன் திங். பட் அன்னைக்கு கம்பெனி தேடி வராங்க பிகாஸ் ஆஃப் தர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இட் டிபெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு சிறந்த கல்லூரிகள் பல இடங்களில் இருந்திருந்தால் கூட கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகல அப்படிங்கிற பட்சத்தில் வேற வழியே கிடையாது, அவங்க சென்னை வந்து தான் ஆகணும் இல்லைங்களா? கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் சார். சரி சார், தொடர்ந்து பேசலாம். ஃபேஸ்புக்கில் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்பட்டுட்டே இருக்குது. அந்த கொஸ்டின்ஸையும் பார்க்கலாம். சுந்தர் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. சிவில் படிச்சிருக்காரு. அவர் வந்து கேட் கோர்ஸ் வந்து எந்த வருஷத்துல ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கிறது நல்லதா அல்லது தேர்ட் இயர்ல ஜாயின் பண்றது நல்லதா கேட் கோர்ஸ் அப்படின்னு கேட்கல. இது மாதிரி கேள்விகள் நிறைய இருக்கு சார். இது மாதிரி அதாவது சிவில் படிக்கிறேன், நான் மெக்கானிக்கல் படிக்கிறேன், கம்ப்யூட்டர் படிக்கிறேன், நான் ஜாவா எக்ஸ்ட்ராவா படிக்கலாமா, நெட்வொர்க்கிங் படிக்கலாம் அப்படின்னு. ஸோ பசங்க என்ன தெரியுமா சார், என்ன தேவையோ அது படிக்கிறது இல்லை சார். ஒன்று வந்து வெரி நிச்சயம் வசன் சார். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ கேட் கேம் எல்லாம் சிலபஸ்லேயே வந்துடுது. பட் நான் வந்து கேடில் படிச்சிருக்கேன், சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், பட் எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியல, எனக்கு ஆப்டிடியூட் சரியில்லை, எப்படி ஜாப் கொடுப்பான்? ஸோ ஒரு கம்பெனி வரும்போது இப்போ எனக்கு என்ன தேவைங்கிறத நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். பட் வெதர் யூ ஹேவ் த பேசிக். இன்றைக்கி நிறைய இன்ஜினியரிங் வேலை கிடைக்காத காரணம் இந்த சிந்திக்கிற தன்மை, ஒரு அனலிட்டிக்கல் ஸ்கில், ஒரு நியூ டெக்னாலஜி அப்டேட்ஸ், ஜென்ரல் நாலேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் நான் வந்து கேட் படிச்சிருக்கேன், கேம்ப் படிச்சிருக்கேன், எனக்கு ஈவன் ஹையர் லெவல் டிகிரி, பட் ஐ கான்ட் ஸ்பீக் இங்கிலீஷ், ஐ டோன்ட் ஹவ் திங்கிங் எபிலிட்டி. எப்படி ஜாப் கொடுப்பான்? ஸோ என்ன தேவையோ அது டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்வேன். நான் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து கேட்குறீங்க நிறைய பேர் வந்து செகண்ட் இயரில் படிக்கிறாங்க. பை த டைம் நீ செகண்ட் இயரில் நீ ஒரு கோர்ஸ் படிக்கிற, பை த டைம் யூ ஃபினிஷ் இன் தேர்ட் இயர், இட் மைட் பி அவுடேட்டட் ஆல்சோ இல்லைங்களா? இன்றைக்கி டெக்னாலஜி போகிற ஸ்பீடில். ஸோ எனி திங் ஸ்பெஷலைஸ் கோர்சஸ். இன்றைக்கி நான் இன்ஜினியரிங் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே டூ ஸ்பெஷலைஸ் கோர்ஸ் டூரிங் தி தேர்ட் இயர் எண்ட். மேக் ஷுர் அதை வந்து நீங்கள் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் அப்ளை பண்ணுங்கள். தட் வில் பி மோர் சென்சிபிள். தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்ததாக நேயர்களும் தொடர்ந்து அவர்களது கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது ஈரோடிலிருந்து குரு பிரசாத் என்ற ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் குரு பிரசாத், உங்களது கேள்வி என்ன?
ஹலோ சார். வணக்கம். ஹலோ, நான் 198.5 கட் ஆஃப் வச்சிருக்கேன். சரி சார், எனக்கு வந்து மெக்கானிக்கல், சிவில், இசிஏ, பிஎஸ்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடைக்கிற சான்ஸ் இருக்கா? அப்படியே மெக்கானிக்கல் கிடைக்காத பட்சத்தில் எனக்கு வந்து சாண்ட்விச் எடுக்கிறது அட்வைசபிளா? அதே மாதிரி நீங்கள் முதல்ல என்ன கேட்டகரியில் வர்றீங்க அப்படிங்கிறது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சரி. அதே மாதிரி லாங்குவேஜ் பற்றியும் கேட்டிருக்கிறீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், அதற்கான பதிலை பார்க்கலாம். சார் இவர் கேட்டு சார் 198.5 பிசி அண்ணா பிஎஸ்ஜி தியாகராஜா அந்த மாதிரி டாப் காலேஜஸ் கிடைக்கும்னா கண்டிப்பாக அந்த டாப் 3ல கண்டிப்பாக அவர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மெக்கானிக்கல் கிடைக்கலன்னா சாண்ட்விச் எடுக்கலாமான்னு கேட்குறாரு. பட் ஐ ஸ்டில் ப்ரிஃபர். இப்போ உதாரணத்துக்கு நான் வெரி ஃப்ராங்க், எனக்கு பிஎஸ்ஜியில் சாண்ட்விச் கிடைக்குது, ஐ வுட் தியாகராஜில் மெக்கானிக்கல் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஐ வுட் ராதர் ப்ரிஃபர் வந்து தியாகராஜா மெக்கானிக்கல் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். 5 இயர்ஸ் இன்டர்ரோட் படிக்க வேணாம்னு நான் சொல்ல கிடையாது. சார் இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, சார் இப்போ வந்து 5 இயர்ஸ் படிக்கணும் அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து சாண்ட்விச் கோர்ஸில் ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. ஃபஸ்ட்டு சாண்ட்விச் கோர்ஸ் என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து சாண்ட்விச் படிக்கிறீங்க, நான் ரெகுலர் படிக்கிறீங்க. இப்போ பிஎஸ்சியில் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் வந்து காலையில் போய் இதில் ஃபேக்ட்ரியில் போய் பண்ணுவீங்க, நான் காலேஜ்லேயே பண்ணுவேன். ஸோ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா, ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த கம்பெனிஸ், கோர் கம்பெனிஸ் கேம்பஸ் வரும்போது they treat both sandwich and mechanic and 4-year course ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ண. அப்போ why should we waste 1 year? அதுவும் எஸ்பெஷலி if you want to go abroad. இப்போ எம்எஸ் பண்ணுறாங்க யூஎஸில். இப்போ எம்எஸ் பண்ணும்போது சாண்ட்விச் கோர்ஸுக்கும் என்ன ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கறதில்ல. ஸோ முத்தி பார்க்கும்போது 4 years course is definitely better. So I would rather ask him to take either mechanical or EEE or civil. Choose a good college. குட் காலேஜ். சரி சார், அடுத்ததாக தீபிகா என்ற ஒரு நேயர் தருமபுரியிலிருந்து அழைத்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் தீபிகா, உங்களது கேள்வி என்ன? சார், என் பொண்ணு வந்து 182.25 சார். சரி சரி. அவங்களுக்கு வந்து சிஎஸ்சி கேம்பஸ், ஏசி கேம்பஸ் என்ன கோர்ஸ் போடலாம் அப்படின்ட்டு இது எடுத்தாலும் நல்லதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஜெயபிரகாஷ் தான் சார் அவரு இது எடுக்கலாம். ஐடி வேணும், ஐடி கிடைக்குமா இல்லை வேற ஏதாவது எடுக்கலாமா அப்படின்ட்டு கேட்கணும். ஐடி கிடைக்குமா இல்லை வேற ஏதாவது படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க? ஆமாம், சிஎஸ்சி கேம்பஸ், ஏசிசி கேம்பஸ். சிஇஜி கேம்பஸ் கேட்குறீங்க? ஆமாங்க சார். சரிங்கம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். 182.25 சொல்கிறேன். இல்லை 182க்கு வந்து நீங்கள் வந்து ஷெட்யூல் காஸ்ட்டு அது ஐ மீன் அதாவது எஸ்சிஏ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஐடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் கேஸ்ட் சொல்ல. பட் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சூஸ் த குட் காலேஜ். நீங்கள் வந்து அனான்ஸில் ஏதோ ஒரு கோர்ஸ் எடுக்கணும்னு பார்த்தா ஐ ஸ்டில் ப்ரிஃபர் டு டேக் கோர் குரூப் தான். அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ், ட்ரிபிள் சிவில், மெக்கானிக்கல் மாதிரி கோரில் போகிறது தான் என்றைக்குமே பெட்டர். பட் உங்களுக்கு வந்து இஃப் யூ ஆர் 182, இஃப் யூ ஆர் பிசி அப்படின்னா யூ நீட் டு சூஸ் த பெஸ்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் உங்கள் ஏரியாவில். எஸ் சார். அடுத்ததாக ஃபேஸ்புக்கில் இன்னொரு கொஸ்டினை பார்த்துடலாம். நரேஷ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. வாட் ஆர் தி எக்ஸாம்ஸ்? நான் வந்து என்னென்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுத முடியும் பிஎஸ்சி அக்ரி முடிச்சதுக்கு அப்புறம் ஜாப் ஓரியன்டாக எங்கே வந்து என்னால் போக முடியும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு கொஸ்டின் வைக்கிறாரு, விச் வுட் பி பெட்டர் அப்படிங்கிற மாதிரி. பிஎஸ்சி அக்ரியா பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் ரெண்டில் எதில் வந்து பெட்டர் அப்படின்னு? ஃபேண்டாஸ்டிக் கேள்வி சார். ஃபஸ்ட்டு பிஎஸ்சி அக்ரி வந்து ஒன்று பார்த்துக்கோங்க, இட்ஸ் எ ஹியூஜ் காம்படிஷன் இந்த வருஷம். அதாவது கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து ஜாஸ்தியாகுது. பட் பயாலஜி மார்க் வந்து மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மார்க் எடுத்துக்குவாங்க. கட் ஆஃப் வந்து 193க்கு மேலே வேணும். கவர்மெண்ட் ஜாப்ஸ், ஐ மீன் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும்னா 7 கவர்மெண்ட் ஜாப் எப்படி அப்படின்னு கேட்குறாரு அவர். பிஎஸ்சி அக்ரியில் படிச்சிங்கன்னா 20% ஜாப் வந்து தி பீப்புள் கோ ஃபார் கவர்மெண்ட் சைட், 50% வந்து பேங்க் சைட். இன்றைக்கி பிஎஸ்சி அக்ரி மேலே மெயினாக படிக்கிறது சூஸ் காரணம் ஒன்று பேங்க் ஜாபு, இன்னொன்று வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் இது மாதிரிலாம். இது தவிர வந்து அக்ரிகல்ச்சருக்கு நீட் வந்து யூபிஎஸ்சியில் வந்து தே ஹேவ் எக்ஸாம்ஸ். ஈவன் தே ஆர் ரெடி ஃபார் ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதலாம் இஃப் தே ரியலி ப்ரிப்பேர் வெல். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். பட் பிடெக் படிக்கிறதோட பிஎஸ்சி படிக்கிறது தான் பெட்டர். அடுத்தது கேள்வி ஆர்டிகல்ச்சர் கேட்குறாரு. ஆர்டிகல்ச்சர் மோர் வந்து சுயத்தொழில், தோட்டக்கலைன்னு சொல்லுவோம். நாளைக்கு வந்து இப்போ வந்து ஒரு நர்சரி கார்டன் இந்த மாதிரிலாம் வைக்கணும், லேண்ட்ஸ்கேப்பிங் இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா தே கேன் கோ ஃபார் ஆர்டிகல்ச்சர், பட் மோர் ஆஃப் அ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக திருப்பூர்லேருந்து ஹரி என்ற ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஹரி, கல்வி சம்பந்தமான உங்களது கேள்வி என்ன? நான் +2 முடிச்சிருக்கேன் சார். மைக்ரோபயாலஜி எடுத்திருக்கேன். சரி. எம்எஸ்சியில் மைக்ரோபயாலஜி முடிச்சுட்டு வேறு என்ன எக்ஸாம்லாம் எடுக்கலாம்? அடுத்தது சைக்காலஜி படித்தா வேல்யூக்கா அது அந்த மாதிரி. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். சார் மைக்ரோபயாலஜி எஸ் டெஃபினெட்லி இட்ஸ் ரிலேட்டட். அகைன் நீங்கள் வந்து பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படித்த பிறகு எம்எஸ்சி மெடிசினல் மைக்ரோபயாலஜி மாதிரி வாங்க. எம்எஸ்சி மெடிசினல் மைக்ரோபயாலஜி படித்தா தான் உங்களுக்கு வந்து டாப் பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் உங்களுக்கு ஜாப் வந்து கிடைக்கும். இது தவிர வந்து நீங்கள் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி பண்ணிட்டு அனாட்டமி, ஃபிசியாலஜி இந்த மாதிரி கோர்சஸ்க்கும் வரலாம் ஆப்பர்ச்சுனிட்டி. வெறும் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி பண்ணுறோட மெடிசினல் மைக்ரோபயாலஜி பண்ணலாம். இல்லை பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி முடிச்சுட்டு எம்எஸ்சி இன் அட்வான்ஸ் லேப் டெக்னாலஜி எல்லாம் இருக்குது, அந்த ரிலேட்டடாக படிக்கலாம். ஈவன் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி எம்பிஏ அண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஈவன் பட்
மேக் ஷுர் தட் யூ டூ ஹையர் ஸ்டடீஸு. அடுத்தது சைக்காலஜி கேட்டிங்க. இன்றைக்கி வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மற்றும் இது என்ஜிஓஸ் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் நிறைய தேவைப்படுது. எல்லா கம்பெனிஸ்லேயும் வந்து ஒரு கவுன்சிலர் தேவைப்படுது. நாட் ஓன்லி ஸ்கூல், ஈவன் இன் கார்ப்பரேட்ஸ். ஸோ சைக்காலஜி படிக்கிறது தப்பு கிடையாது. தி பெஸ்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம சென்னை ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க், மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கில் தே ஹேவ் வண்டர்ஃபுல் கோர்ஸ். அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ்நாட்டில் பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க் ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குன்னே தெரியாது. அதாவது நார்மலி MSW தான் சொல்லுவாங்க, மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க். ஈவன் நீங்கள் வந்து யூஜியில் வந்து பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க் பண்ணலாம். ஈவன் BSc சைக்காலஜி தே ஆஃபர்ட். இந்த ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சென்னை ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கில் ஈவன் BA சைக்காலஜி வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி நியூ கோர்சஸ், வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரிய மாட்டேங்குது சார். சரி சார், தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, கல்வி சம்பந்தமான ஆலோசனைகளை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே மொழிப்பாடம் குறித்த கல்வி ஆலோசகர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்களின் பார்வை என்ன என்பதையும் பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவோர் SSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹெர்பாலயா டயபெட்டரைஸ். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவோர் SSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹெர்பாலயா டயபெட்டரைஸ். நிகழ்ச்சி தொடர்கிறது. பழனியில் இருந்து கோப்பெருந்தேவி என்ற ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். கல்வி சம்பந்தமான அவரது கேள்வி என்ன என்பதையும் பார்க்கலாம். வணக்கம் கோப்பெருந்தேவி, உங்களது கேள்வி என்ன? மார்னிங் சார், எனக்கு 3 டவுட்டுங்க சார். கேளுங்கம்மா. ஃபர்ஸ்ட் டவுட், என்னோட கட் ஆஃப் 185.5 அக்ரி கட் ஆஃப். எனக்கு பிரைவேட் காலேஜ்ல கிடைக்குமான்னு தெரியணுங்க சார். சரி. செகண்ட் டவுட் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில BSc அக்ரி கிடைச்சா பண்ணலாமா? சரி. தேர்ட் டவுட் வந்து ரேடியாலஜி பத்தி சொல்லணுங்க சார். கவர்மெண்ட் காலேஜ்ல எப்போ அப்ளிகேஷன் கொடுக்குறாங்கன்னு தெரியுங்க. சரிம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், இதுக்கான பதிலை பார்க்கலாம். ரைட். BSc அக்ரி வந்து 185 வந்து ப்ரைவேட் காலேஜில் கவுன்சிலிங்காக கிடைக்குமா அப்படின்னா ஒன்று பண்ணுங்கள். நீங்கள் வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். பட் நீங்கள் BSc அக்ரி தான் மெயின் சாய்ஸ்னால் நீங்கள் வந்து தயவு செய்து கவுன்சிலிங்கில் போய் அட்டன் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட் மார்க் பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் பிடிச்ச, அதாவது நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கிற சுயநிதி கல்லூரியில் கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜில் வெயிட்டிங் லிஸ்ட் போட்டால் அது அர்த்தம் இல்லாமல் போயிடும். சுயநிதி கல்லூரியில் BSc அக்ரி கொடுக்குற கல்லூரியில் வெயிட்டிங் லிஸ்ட். ஏன்னா ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, அக்ரி கவுன்சிலிங் கலந்தாய்வு போகும்போது நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் 13 கோர்ஸ் கொடுக்குறாங்க. ஏதாச்சும் கவுன்சிலிங் போகும்போது ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து மற்ற கோர்ஸுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் போட முடியாது. இன்னொரு ஒரு எச்சரிக்கை வந்து மாணவர்கள் பெற்றோர்களுக்கும், இந்த அக்ரிகல்ச்சர் இந்த வருஷம் நிறைய பேர் பண்ணதுனால நிறைய பேர் தெரியுமா, போனது கூட இந்த ப்ராப்ளம் வந்தது. அதாவது ஒரு மாணவன் வந்து என்ன சொல்கிறான், JP சார் எனக்கு வந்து கட் ஆஃப் 190, எனக்கு வந்து ப்ரீவியஸ் டே தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் இணையதளத்தில் பார்க்கும்போது சீட் இல்லைன்னு வந்தது, நான் எதுக்கு கோயம்புத்தூரில் செலவு பண்ணி போகணும், நான் போகல சார் அப்படிங்கிறான். பட் நான் என்ன சொல்வேன், நீங்கள் வந்து தயவு செய்து இணையதளத்தில் சீட் இல்லைன்னாலும் தயவு செய்து கலந்தாய்வு போயிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் போகாமல் இருந்துட்டீங்கன்னா யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு தான் அவங்க நினச்சிக்குவாங்க. ஸோ ஈவன் இஃப் யூ டோன்ட் ஹேவ் வேகன்சி பார்க்கும்போது இணையதளத்தில் உங்களுக்கு வந்து சீட் இல்லைன்னாலும் தயவு செய்து போயிட்டு வெயிட்டிங் லிஸ்ட் மார்க் பண்ணிவிட்டு வரணும். அடுத்தது ஒரு பர்டிகுலர் காலேஜ் பற்றி நீங்கள் கேட்டீங்க படிக்கலாம், பர்டிகுலர் காலேஜ் பற்றி லைவில் சொல்ல முடியாது. அடுத்தது 3வது கேள்வி வந்து நீங்கள் ரேடியாலஜி எப்போ அப்ளிகேஷன் கொடுப்பாங்க? இட் கம்ஸ் அண்டர் பேராமெடிக்கல். இப்போ ரேடியாலஜிலே 2 டைப் ஆஃப் கோர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க, அதாவது மெடிக்கல் கவுன்சிலில். இதுக்கு எல்லாமே அப்ளிகேஷன் சேம் அப்ளிகேஷன் பேராமெடிக்கல், அதாவது B.Pharm, ஃபிசியோதெரப்பி, ரேடியாலஜி, ஸ்பீச் அண்ட் ஹியரிங் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, BSc நர்சிங், இது எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்ம் வந்து இப்போ வந்து ஜூன் 3rd வீக்கு அப்புறம் they will start giving it. தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக கிருஷ்ணகிரியிலிருந்து காவியா என்ற ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காவியா, உங்களது கேள்வி என்ன? ஹலோ சார், MBAக்கும் PGDMக்கும் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? நான் BE முடிச்சிருக்கேன். MBA எடுத்தா பெஸ்ட்டா இல்லை PGDM எடுத்தா பெஸ்ட்டா? சரிங்கம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. ஃபென்டாஸ்டிக். இது வந்து நிறைய பேருக்கு ஆக்சுவலி நானாகவே சொல்லணும்னு நினச்சி நல்ல இந்த கேள்வி நீங்கள் கேட்டீங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, சார் நான் BE முடிச்சிருக்கேன், BCom முடிச்சிருக்கேன், சில பிஸ்னஸ் ஸ்கூலில் PGDM கொடுக்குறாங்க, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட், MBA ரெண்டுமே ஈக்குவலாக அப்படின்னு. தயவுசெய்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க, போத் ஆர் ஈக்குவல் தான். பட் நம்ம ஊரில் எப்படின்னா MBA வந்து இது வந்து டிப்ளமோ தான், இது MBA அப்படின்னு நிறைய பேர் ஒரு எட்ஜ் நினச்சிக்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது. இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் they treat both of them at the same level. அது சரிங்களா? மேபி இந்த டீச்சிங் லெவல் they give a slight edge for MBA, பட் when industry comes வரும்போது they treat both of them. பட் நான் எப்பவுமே சொல்லுவேன், MBA அதுக்காக PGDM ஒரு டாப். ஈவன் IIM பார்த்தீங்கன்னா இன்னைக்கு the best institute in India IIM வந்து never gives MBA, IIM gives only PGDM. அதே நீங்கள் MBA லோயர் காலேஜில் பண்ணுறீங்க,
கேன் வி கம்பேர்? இல்லை அது டிப்ளமா ஐஎம் சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ வெதர் பிஜிடிஎம் ஆர் எம்பிஏ டூ இன் த டாப் 50 பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ், அப்போ தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. சரி, அடுத்ததாக விருதுநகர்ல இருந்து ராஜ் என்ற ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜ், உங்களது கேள்வி என்ன? ஹலோ சார், நான் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன். எம்பிஏ படிக்கணும்னு ஆசைப்படுறேன். எம்பிஏ எப்படி கேட் டான்சர் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்றது? அடுத்து அந்த கிளாஸுக்கு கோச்சிங் கிளாஸ் போனால் பாஸ் பண்ண முடியுமா? அடுத்து எம்பிஏ எந்த மாதிரி காலேஜ்லாம் எடுக்கணும்? சரிங்கப்பா, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், அதுக்கான பதிலை பார்க்கலாம். இன்ஜினியரிங் படித்த ஒரு மாணவர் எம்பிஏக்கான காலேஜ் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, வெரி குட்டுங்க. இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங், நீங்கள் ஃபஸ்ட் இயர் இருக்கீங்க, வெரி குட், இட்ஸ் யூ ஆர் இன் த ரைட் ட்ராக். எப்போவுமே வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் முடித்த பிறகு நீங்கள் வந்து டிசைட் பண்ண, எப்பவுமே சொல்லுவேன் எம்பிஎஃப், அதாவது ஃபஸ்ட் இயர் பிஇ முடித்த உடனே இப்போ ஜாயின் பண்ணது கூட ஒரு பெரிய ஒரு அறிவு, ஐ மீன் இட் வில் பி அ கிரேட் இன்ஃபர்மேஷன். ஒரு ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் முடித்த பிறகு தெர் இஸ் 4 roads முன்னாடி, உனக்கு முன்னாடி 4 ரோடுகள் இருக்குது. 4 ரோடுமே நம்ம ட்ராவல் பண்ண முடியாது. சூஸ் த விச் ரோட் யூ வாண்ட்ஸ் டு லீட். ஒன்று வந்து கோஸ் டு எம்பிஏ, ஒன்று வந்து ஹையர் ஸ்டடீஸ் இன் எம்இ எம்டெக், ஒன்று வந்து ஜாப், ஒன்று வந்து ஹையர் ஸ்டடீஸ் இன் யூஎஸ். இப்போ நீங்கள் எம்பிஏ பார்த்து எடுக்கலான்னு இருக்கீங்க. ஸோ எம்பிஏக்கு வந்து செகண்ட் இயர்லேருந்து எக்ஸாமுக்கு கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், காமன் அட்மிஷன் டெஸ்ட். இது வந்து எப்போவுமே வந்து செப்டம்பர் கால் ஃபார் வரும், நவம்பர் டிசம்பரில் எக்ஸாம் நடக்கும். ஸோ அது நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிறது முன்னாடியே வந்துடுது. பட் தயவுசெய்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலே யூ கேன் ரைட் so many other exams. ப்ளீஸ் டூ ரைட் all the following exams. கேட் எழுதுனா கேட் எழுதின பிறகு யூ ரைட் மேட், ZAT, CMAT, Transat. If you want to get into symbiosis, go to snap test. So minimum 5 to 6 tests நாங்கள் எழுத சொல்லுவோம். Don't only prepare for test, prepare for group discussion and interview also. நிறைய பேர் வந்து கேட்ல மார்க் வாங்கிடுறீங்க, பட் ஜென்ரல் நாலேஜ் இல்லாமல் குரூப் டிஸ்கஷனில் யூ ஆர் கெட்டிங் வைப்ட் அவுட். டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இன்றைக்கும் எம்பிஏக்கு வந்து தே ஹேவ் அ குரூப் டிஸ்கஷன், குரூப் எவாலுவேஷன். ஏன் ஈவன் இப்போ வந்து ஐஎம்ல தே brought in ரைட்டிங் ஸ்கில்ஸ். நீங்கள் வந்து ஈவன் இஃப் யூ கெட் 98%, டோன்ட் திங்க் தட் யூ ஆர் கோயிங் டு கெட் ஐஎம். ஃபஸ்ட்டு உனக்கு ஐஎம்மில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து தே கிவ் யூ an essay, then ask you to write. How your writing skills. இது ஏன் தெரியுங்களா? நம்மளுக்கு வந்து இந்த எஸ்எம்எஸ் வந்து படுத்தின பாடு வந்து ரொம்ப எல்லாமே ஷார்ட் ஃபார்ம் தான். ஈவன் குட் மார்னிங் கூட யாராவது கரெக்டாக எழுதுறீங்களா? வெறும் ஜிஎம் தான் எழுதுறீங்க. நீங்கள் எஸ்ஏ எல்லாமே ஒய்ஓயுக்கு யூ எல்லாம் நம்ம ரைட்டிங் ஸ்கில்ஸே போயிடுச்சு. அதனால் வந்து நீங்கள் ஐஎம்மில் வந்து டாப் பிஸ்னஸ் ஸ்கூல்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஹேவிங் அ ரைட்டிங் ஸ்கில்ஸ், ரைட்டிங் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே தயவு செய்து ஞாபகம் வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல குரலில் எம்பிஏ பண்ணால் வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக திருச்சியிலிருந்து அப்துல் என்ற ஒரு நேயர் தனது கேள்வியை கேட்கின்றார். வணக்கம் அப்துல், உங்கள் கேள்வி என்ன? வெரி குட் மார்னிங் சார். வணக்கம். நான் சில கேள்வி வந்து ரொம்ப தெளிவா வந்து காந்தி சார் எதிர்பார்க்கிறேன் சார். கேளுங்க. அதாவது சார், இப்போ வந்து சார் சொல்ற மாதிரி டாப் ரேங்கட் காலேஜஸ் லைக் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், கேரளா இருக்கட்டும், பிஎஸ்சியா இருக்கட்டும், சரி, எல்லா காலேஜ் ரிசல்ட் நீங்க வந்து லேட்டஸ்டா வந்து அண்ணா யூனிவர்சிட்டி நம்ம சைட்ல போட்டிருக்காங்க. எந்த காலேஜுமே வந்து ரிசல்ட் நல்லாவே கிடையாது. ரிசல்ட் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இல்லாத காலேஜ் எப்படி வந்து நல்ல காலேஜ் கேட்க முடியும்? ஒன்று. ரெண்டாவது, இப்போ காலேஜ் பழமையான காலேஜுக்கு போய் நம்பிக்கை சேர்றதுக்காக இப்போ சேர்றதா? என் ரிசல்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ரிசல்ட் சரியில்லை. அப்போ நம்ம வந்து காலேஜ் வந்து பழைய காலேஜுக்காக சேர்றது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது, இந்த பையனுடைய கட் ஆஃப் வந்து 195.5 எடுத்திருக்கான். அவங்க டாப் 10ல வந்து கிடைக்குது. 3 காலேஜ் ஃப்ரம் சென்னை, 2 காலேஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர். இப்போ 2மே டாப் ரேட்ல இருக்குது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அது எல்லா காலேஜ் ரிசல்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. அவங்க வந்து 15-20 ரிசல்ட் வருது. அப்போ நம்ம இந்த காலேஜ் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்றது. ரெண்டாவது, என் பையனுக்கு வந்து நம்ம தஞ்சாவூர் இருக்கக்கூடிய ஒரு டீம் யூனிவர்சிட்டியில வந்து கன்ஃபார்மாக கிடைக்குது. இப்போ அவனுக்கு சென்னையிலையும் கிடைக்குது, கோயம்புத்தூர் கிடைக்குது. நான் டீம் யூனிவர்சிட்டியை வந்து ப்ரிஃபர் பண்றது பெஸ்ட்டா, இல்லை பிரைவேட் காலேஜ் மெட்ராஸ்லயோ இல்லை கோயம்புத்தூர்லயோ ப்ரிஃபர் பண்றது பெஸ்ட்டா? இப்போ தெளிவாக ஆன்சர் வந்து கேட்குறேன். ரொம்ப தெளிவாக சொல்லுங்க, எதை யூஸ் பண்ணி நான் காலேஜ் எடுக்கிறது? பழமையான காலேஜா இல்லை ரிசல்ட் உள்ள காலேஜா? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், இதுக்கான பதிலை பார்க்கலாம். ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லலாம். ரெப்யூட்டட் காலேஜ் வந்து எப்படி நம்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. காலேஜ் சூஸ் பண்றதுல எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கிற ஒரே குழப்பம் தான் இவருக்கு இருந்திருக்கு. அதுக்கான பதிலை அவர் கேட்கிறாரு. இல்லை, ஒன்று வந்து சார், ஐ வில் பி வெரி ஃப்ராங்க் வித் யூ. அதாவது நிறைய பேர் வந்து நீங்கள் ரெப்யூட்டட் காலேஜ் அப்படின்னா ஒரு காலேஜ் 15 வருஷமாக இருக்குது, அதை நம்பி போகலாமான்னு கேட்குறீங்க. அதுக்காக 15 வருஷம், அதுலேயும் நான் வந்து நல்ல 15 வருஷமாக நடத்துகிற காலேஜ்லேயும் டாப் இருக்குது, பாட்டம் லைன் இருக்குது. some of the new colleges are doing extremely good also. ஸோ அதனால் வந்து இதுதான் பெஸ்ட் அப்படின்னு கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஏ காலேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏ காலேஜில் வந்து அது வந்து பழம்பெரும் காலேஜ், அவங்களுடைய பி ஒன்று இருக்குது, சி இருக்குது. இப்போ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ ஆல்வேஸ் சே இஃப் த ஃபஸ்ட் காலேஜ் பிராண்ட் வேல்யூ இஸ் குட், கம்பெனி இஸ் அக்ரிடேட்டட் அப்படின்னா அவங்களுடைய செகண்ட் தேர்ட் லெவல் காலேஜில் படிக்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா பிளேஸ்மெண்ட் போது ஒன்றா தான் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி அது ஃபஸ்ட் கொடுக்கலாம். சில சமயம் வந்து 15 வருஷம் பார்த்துருப்பீங்க, பட் அந்த காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸு
டாப் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அது மாதிரி இல்லாமல் இருக்கலாம். ஸோ ஒன்று நான் எப்போவுமே சொல்வேன், இனிமேல் இன்ஜினியரிங்க்கு வேலை யாருக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு கல்லூரி சூஸ் பண்ணும்போது அந்த கல்லூரியில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கா, அந்த கல்லூரியில் சிலபஸை தாண்டி சொல்லித்தர போகிறாங்களா, MOU எத்தனை கம்பெனிஸோட இருக்குது, இன்டர்ன்ஷிப் வாங்கி தராங்களா, என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு வெதர் இட்ஸ் நியூ ஆர் ஓல்டு ப்ளீஸ் see it, go personally, then give the choose. அதுதான் நான் வந்து எப்போவுமே சொல்வேன். நம்ம நிகழ்ச்சி தொடங்கினதுலேருந்தே ஏகப்பட்ட மாணவர்களோடையும் பெற்றோர்களுடைய கேள்வியும் இதுதான். அக்ரிகல்ச்சர் படிக்கிறது வந்து எந்த அளவுக்கு அது வந்து ஒரு வேலைவாய்ப்பை தரும் அப்படிங்கிற மாதிரி. BA அக்ரிகல்ச்சர், BSc அக்ரிகல்ச்சர் அதுக்கான வித்தியாசத்தை நம்ம பார்த்துட்டோம். குறிப்பாக அக்ரிகல்ச்சருக்கான மோகம் அதிகமாக வரதா கல்வி ஆலோசகர்கள் பலரும் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்களும் கூட இன்றைய நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சிருந்தீங்க. BSc அக்ரிகல்ச்சருக்கு ஏன் இப்போ வந்து அதிகமாக மோகம் கூடிக்கிட்டே போகுது? இல்லை, ஃபென்டாஸ்டிக் கேள்வி சார். இப்போ வந்து ஒரு ரீசன்ட் ஒரு ஆய்வு பண்ணிங்கன்னா 8% இன் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இஸ் கான் இன் டு ரியல் எஸ்டேட். இட்ஸ் அ வெரி அலார்மிங் சிச்சுவேஷன். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம எந்த ஒரு டிவியில் திறந்தாலும் எங்கள் நிலத்தை வாங்கவும் தான் வருது. இட்ஸ் அ வெரி ஃபேக்ட். இப்போ வந்து அப்போ வந்து ஒரு பக்கம் பாப்புலேஷன் இல்லாது, ஒரு பக்கம் கல்டிவேஷன். அக்ரிகல்ச்சருக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப தேவை இருக்குது. வி நீட் டு டெவலப் அவர் சாயில், வி நீட் டு டெவலப் அவர் சீட். அதனால தான் ஈவன் நம்ம வந்து நிதி ஆயோக்கில் வந்து பிளானிங் கமிஷன், நிதி ஆயோக் இஸ் ஆல்சோ கிவன் அ மோர் இம்பார்ட்டன்ஸ் டு அக்ரிகல்ச்சர். ஈவன் வை நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்டில் கூட அக்ரிகல்ச்சருக்கு தான் மிக டாப் நிதி ஒதுக்கீடு ஜாஸ்தி வந்து அக்ரிகல்ச்சர் தான் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் ஆல் திஸ் ரீசன் ஈவன் லாட் ஆஃப் ப்ரைவேட் பீப்புள் ஆர் கோயிங் டு கம் இன் அக்ரிகல்ச்சர், இன் சீட் டெவலப்மெண்ட், இன் சாயில் டெவலப்பிங், இன் கிராப் டெவலப்மெண்ட்டு எல்லாமே. ஸோ வந்து அக்ரிகல்ச்சரில் வாய்ப்பு இருக்குது. பட் BSc அக்ரி வில் பி ஹேவ் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அடுத்ததாக சென்னையிலிருந்து குமார் என்ற ஒரு நேயர். வணக்கம் குமார், உங்களது கேள்வி என்ன? ஹலோ வணக்கம். வணக்கம் சார். என்னோட டாக்டர் வந்து BBA இங்கிலீஷ் அண்ட் கம்யூனிகேஷன் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஓகே. இப்போ அது படிச்சதுக்கு அப்புறம் MBA பண்ண முடியுமா? எலக்ட்ரானிக்ஸ் ECE தானே சொல்றீங்க? இல்ல BBA இங்கிலீஷ் அண்ட் கம்யூனிகேஷன். ஓகே. BA ஓகே. இங்கிலீஷ் அண்ட் கம்யூனிகேஷன் ஜாயின் பண்ணிட்டாங்க. சரி. அதுக்கப்புறம் வந்து MBA ஜாயின் பண்ண முடியுமா, இல்ல ஃபர்தர் என்ன படிக்கலாம், உங்களுக்கு வந்து என்ன ஸ்கோப்? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், இதுக்கான பதிலை பார்க்கலாம். அதாவது சார், MBA கண்டிப்பாக படிக்க முடியும். எனி கிராஜுவேட் கேன் டூ MBA, வெதர்ஸ் இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் ஆர் சயின்ஸ் ஆர் எனி கிராஜுவேட் கேன் டூ MBA. MBAக்கு வந்து யூ ஷுட் ஹேவ் அ ரிகக்னைஸ்ட் டிகிரி அண்டர் UGC இல்லைனா AICTE அப்ரூவ்ட் டிகிரி இருந்துச்சுன்னா யூ கேன் டூ MBA. ஈவன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பண்ணால் கூட, கிராஜுவேஷன் கூட MBA ரெகுலர் காலேஜில் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து யூ நீட் டு ரைட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் அந்த குரூப் டிஸ்கஷன் இன்டர்வியூ. தமிழ்நாட்டில் டான்சர் மூலமாக போனீங்கன்னா குரூப் டிஸ்கஷன் இன்டர்வியூ கிடையாது. பட் டாப் காலேஜஸ் போனால் கண்டிப்பாக யூ நீட் டு ப்ரிப்பேர் ஆல் திஸ். அதுக்கப்புறம் கேட்டிங்க என்ன கோர்சஸ் மற்ற கோர்சஸ் இருக்குது அப்படின்னு. தெர் ஆர் சம் ஃபென்டாஸ்டிக். நீங்கள் வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் யூ கேன் கோ இன் மாஸ் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் மீடியா. எமர்ஜிங் கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ MBAலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் மேனேஜ்மெண்ட், அடுத்தது போஸ்ட் கிராஜுவேஷன் இன் கார்ப்பரேட் கம்யூனிகேஷன். இந்த கார்ப்பரேட் கம்யூனிகேஷனுக்கு ஹியூஜ் டிமாண்ட் இருக்குது. யூ ஷுட் ஹேவ் அ வெரி குட் நாலேஜ் இன் டெக்னிக்கல். இப்போ ஏன் வந்து கார்ப்பரேட் கம்யூனிகேஷன், இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ News 7 இருக்குது, தே வாண்ட் டு ப்ரமோட், தே வாண்ட் டு கோ அபவுட் இட்னா இன்டர் கம்யூனிகேஷன், வெளியே ப்ரெஸ் இதெல்லாம் பண்ணும்போது தே நீட் டு ஹேவ் அ ப்ராப்பர் ப்ரெசன்டேஷன். அது கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் இங்கே ஹியூஜ் டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் கூட எடுத்து பண்ணலாம். ஸோ வந்து if they want to come into management they can take MBA. பட் இந்த நீங்கள் BBA வித் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி கார்ப்பரேட் கம்யூனிகேஷன், பிராண்ட் மேனேஜ்மெண்ட், டெக்னிக்கல் ரைட்டிங் இந்த மாதிரி கோர்ஸ் பண்ணுறது பெட்டர். சரி சார், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக அருப்புக்கோட்டையிலிருந்து பாலமுருகன் என்ற ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாலமுருகன், உங்களது கேள்வி என்ன? பாலமுருகன், டிவி ஆஃப் பண்ணிட்டு ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், உங்கள் கேள்வி என்ன? சார், BSc நாட்டிக்கல் சயின்ஸ் எடுத்தா பெட்டரா இல்லை BE மெரைன் இன்ஜினியரிங் எடுத்தா பெட்டரா சார்? மெரைன் இன்ஜினியரிங், நாட்டிக்கல். நீங்கள் என்னவா போகணும்னு எய்மில் வச்சிருக்கீங்க சார்? சார், எனக்கு ரெண்டுமே விருப்பம் தான் சார். சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஷிப்பில் வந்து கேப்டனாக போகணும் அப்படின்னா வந்து மெரைன் இன்ஜினியரிங் படிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கல. இல்லை சார், அது வந்து மர்ச்சன்ட் நேவி கேரியர். அதில் வந்து 2 பார்ட். ஒன்று வந்து மெரைன் இன்ஜினியரிங், ஒன்று வந்து நாட்டிக்கல் சயின்ஸ். இஃப் யூ வாண்ட் டு பிகம் எ கேப்டன் ஆஃப் த ஷிப் யூ நீட் டு டூ நாட்டிக்கல் சயின்ஸ். இஃப் யூ வாண்ட் டு பிகம் எ சீஃப் இன்ஜினியர் யூ நீட் டு டூ மெரைன் இன்ஜினியரிங். இப்போ நீங்கள் வந்து இது வந்து ஒரு வித்தியாசமானது. நான் நிறைய 2 பேருக்குமே இன்ட்ராக்ட் பண்ணும்போது இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க. நாட்டிக்கல் சயின்ஸை கேட்டால் மெரைன் பெட்டர், மெரைன் இன்ஜினியரிங் பெட்டர்வான். மெரைன் கேட்டால் நாட்டிக்கல் சயின்ஸ் பெட்டருங்குவாங்க. போத் ஆர் திங். பட் ஓவரால் இருக்கும்போது நாட்டிக்கல் சயின்ஸ் காட் லிட்டில் ஸ்லைட்லி எட்ஜ் பிகாஸ் ஆஃப்டர் ஆல் கேப்டன் இஸ் த ஹெட் ஆஃப் த ஷிப். ஸோ வந்து நீங்கள் வந்து நாட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னா நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுங்க. பட் மெடிக்கல் ஃபிட்னஸ்லாம் நிறையா இருக்குது. மினிமம் வந்து 12th முடிச்சுட்டு இந்த மெரைன் கவுன்சில், ஷிப்பிங் கவுன்சில் கொடுக்குற ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து பார்த்துட்டு தென் யூ கேன் ஜாயின். அடுத்ததாக சென்னையிலிருந்து சுமதி என்ற ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுமதி, உங்களது கேள்வி என்ன?
வணக்கம் சார். ஆக்சுவலா என் டாட்டரை பத்தி கேட்கும். வந்து 10th முடிச்சிருக்காங்க. சிபிஎஸ்சி காமர்ஸ்ல போடுறேன். ஆனா மேத்ஸ்ல ஷி இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். சோ வித்வுட் மேத்ஸ் போறதுனால பின்னாடி வந்து ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ஏசிஎஸ் ஐசிடபிள்யூ பண்ணேன். அனதர் ஒன் மார்க்கெட்டிங் ஐடி ரெண்டும் கொடுத்துருக்காங்க ஏதாவது ஆப்ஷன்ல. மார்க்கெட்டிங் நான் பார்த்துட்டேன் நெட்ல வந்து ஓரளவுக்கு. ஐடின்றது நியூலி எமர்ஜிங் ஃபீல்டா இருக்கு. அதனால என்ன வந்து அட்வான்டேஜஸ் இல்ல மார்க்கெட்டிங்கே எடுக்கலாமா? மேத்ஸ் இல்லாம பின்னாடி சஃபர் பண்ணுவலாம். இந்த क्वेश्चन தான் சார். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், இதுக்கான பதிலை பார்க்கலாம். சார் மேடம், டு பி வெரி ஃப்ராங்க், மை கைண்ட் அட்வைஸ், ப்ளீஸ் டூ டேக் வித் மேத்தமேட்டிக்ஸ். என்றைக்குமே மேக்ஸ் இல்லாமல் ஒரு காமர்ஸோ எக்கனாமிக்ஸோ பண்ணுறது வந்து எனக்கு தெரியல. எனக்கு அது எப்படி, இன்ஃபேக்ட் நான் வந்து ஐ எம் டெல்லிங் த ஈவன் தி கவர்மெண்ட் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் வாண்ட் டு அபாலிஷ் திஸ் டைப் ஆஃப் குரூப்ஸ். வித்தவுட் மேத்தமேட்டிக்ஸ், வித்தவுட் பிஸ்னஸ் ஆர் மேக்ஸ் டூயிங் இட் cannot be eligible for many courses. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ சஃபர் ஆகுறாங்க. எனக்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, ஜேபி சார் எனக்கு டாப் லயலா காலேஜ்லையோ ஸ்டெல்லா மேரிஸ்லையோ வந்து பிகாம் கொடுக்க மாட்டேங்க. எனக்கு காரணம் எனக்கு வந்து மேக்ஸ் இல்லை. தே ஆர் டெல்லிங் யூ டு டேக் பிகாம் வித் இ-காமர்ஸ், இந்த மாதிரிலாம் எடுக்க சொல்கிறாங்க. இல்லை வந்து சார் எனக்கு எக்கனாமிக்ஸ்னால் கண்டிப்பாக மேக்ஸ் தேவை. அடுத்தது வந்து இப்போ வந்து 10+2+3 சிஸ்டம் வந்து when you go abroad also they expect you to have mathematics. மேத்தமெட்டிக்ஸ் அப் டு 12th ஸ்டாண்டர்ட் இருக்கிறது என்றைக்குமே பெட்டர். யார் தெரியுமா மேக்ஸ் இல்லாமல் எடுக்கலாம்? இப்போ நீங்கள் சொல்கிற குரூப்லாம் யார் தெரியுமா எடுக்கலாம்? சார் ஐம் இன்ட்ரெஸ்டட் இன் லா, ஐம் இன்ட்ரெஸ்டட் இன் விஷுவல் கம்யூனிகேஷன், ஐம் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபேஷன் டிசைனிங். அவங்க வந்து வித்தவுட் மேத்தமெட்டிக்ஸ் +2 எடுக்கலாம். அடுத்ததாக திண்டுக்கல்ல இருந்து அசோக் என்ற ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அசோக், கல்வி சம்பந்தமான உங்களது கேள்வி என்ன? சார் பிஎஸ்சி ஃபிசிக்கல் எஜுகேஷன் படிக்கலாம்னு. விஷுவல் கம்யூனிகேஷன், ஃபிசிக்கல் எஜுகேஷன் சார். ஃபிசிக்கல் எஜுகேஷன் பத்தி கேக்குறீங்க. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன்னா வேல்யூ இருக்கா? சரி சரி. இப்போ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்போர்ட்ஸ், நம்ம வந்து தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டிலலாம் கொடுக்குறாங்க கோர்சஸ். பட் லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒன் யூ ஷுட் பி இன்ட்ரெஸ்டட். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேணால் ஒன்று பண்ணலாம். நீங்கள் அதெல்லாம் படிச்சுட்டு யூ கேன் கம் இன் எம்பிஏ இன் ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி எடுத்து கூட வந்து பண்ணலாம். பட் லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கூலில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து உண்மை சில சமயம் கசக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய டாப் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸு +2 ஸ்கூல்ஸில் வந்து ஃபிசிக்கல் டேரக்டே வைக்கிறதில்ல. பிகாஸ் தி என்டையர் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஆன். அது ராங். தே ஷுட் ஹேவ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ். பட் இன்றைக்கி அந்த மாதிரி கிடையாது. பிகாஸ் வந்து அவன் +1 +2 வந்து ஒரு மேக்ஸ் டீச்சரோ ஒரு இங்கிலீஷ் டீச்சரோ ஹூஸ் காட் சம் லிட்டில் நாலேஜ் இன் அவனுக்கு பேருக்கு ஒரு ஃபிசிக்கல் டைரக்டர் வச்சிடறாங்க. அஃபிஷியல் ஃபிசிக்கல் டைரக்டர் வரதில்லை. எனக்கு தெரிஞ்சு ஐ கேன் கோட் சோ மெனி ஸ்கூல்ஸ். பட் ப்ராப்ளம் இஸ் நீங்கள் ஒரு தடவை 100 தடவை யோசிச்சு எடுக்கிறது பெட்டர். தொடர்ந்து பேசலாம். நேர்களே, கல்வி சம்பந்தமான ஆலோசனைகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உயர்கல்வி சம்பந்தமாக இன்னும் பல கேள்விகளுக்கான ஆலோசனைகளை பார்க்கலாம். ஃபேஸ்புக்கிலும் பல்வேறு விதமான கேள்விகள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. அதற்கான பதில்களையும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம். இணைந்து வழங்குவோர் SSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹெர்பாலயா டயபெட்டரைஸ். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம். இணைந்து வழங்குவோர் SSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹெர்பாலயா டயபெட்டரைஸ். நிகழ்ச்சி தொடர்கிறது. நமது நிகழ்ச்சி தொடங்கிய பிறகு இந்த ஒரு நிகழ்ச்சியில் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாமில் அதிகப்படியான மாணவர்கள் முன்வைக்கின்ற ஒரு கேள்வியாக ஃபார்ம் டி பற்றிய சந்தேகமும் இருக்கின்றது. ஃபார்ம் டி படிப்பை பற்றி அவர்கள் அதிகப்படியான கேள்விகளையும் ஃபேஸ்புக் வழியாகவும் அவர்கள் தொலைபேசி வழியாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஃபார்ம் டி பற்றி சில தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். ஃபார்ம் டி பற்றிய சில தகவல்கள். ஃபார்ம் டி படிக்கும் கால அளவு 6 ஆண்டுகள் கொண்ட ஒரு காலம் கொண்ட ஒரு படிப்பாக இருக்கிறது ஃபார்ம் டி. 5 ஆண்டுகள் கல்லூரி படிப்பும் 1 ஆண்டு மருத்துவமனை பயிற்சியும் வழங்கப்படுகிறது ஃபார்ம் டியை பொறுத்தவரையில். 12ஆம் வகுப்பில் இயற்பியல், வேதியியல், உயிரியல் படித்தவர்களும் அல்லது கணிதம், இயற்பியல், வேதியியல் படித்தவர்களும் ஃபார்ம் டி படிக்க தகுதியானவர்கள். மருத்துவமனையோடு இணைந்த மருத்துவ கல்லூரிகளிலேயே ஃபார்ம் டி படிக்க முடிகிறது. சுகாதார மேம்பாடு, நோய் தடுப்பு போன்றவற்றை பொறுத்தே இத்துறை அமைகிறது. ஃபார்ம் டி படித்தவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள், அவர்களுக்கு எங்கெங்கு அதிக வேலை வாய்ப்புகள் உள்ளன என்பதையும் பார்க்கலாம். சமுதாய மருந்தகங்கள், அரசு மருந்து நிறுவனங்கள், சுகாதார மையங்கள், மருந்து ஆலைகள், மருத்துவ கல்வியகங்கள்,
போன்ற இடங்களிலெல்லாம் ஃபார்ம் டி படித்து முடித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இன்னும் கூட ஒரு கேள்வியை முன்வைக்கலாம். திரு ஜெயபிரகாஷ் காந்தி, ஃபார்ம் டி படித்தவர்களுக்கு வந்து எப்படி காலேஜஸ் சூஸ் பண்றது, கவுன்சிலிங்ல இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. எனக்கே நிறைய கேள்வி வந்திருக்கு. சார், ஃபார்ம் டி வந்து கவுன்சிலிங்கில் பேராமெடிக்கலில் வருமா, இதுக்கு ஃபார்ம் எப்போ கொடுப்பாங்க? நம்முடைய தமிழ்நாட்டில் கவுன்சிலிங் மூலமாக ஃபார்ம் டி ஜாயின் பண்ண முடியாது. டைரெக்டாக மேனேஜ்மெண்ட் லெவலில் தான் போய் ஜாயின் பண்ணணும், இல்லைனா சம் மெடிக்கல் டீம் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணலாம். ஸோ கவுன்சிலிங்கில் வராது சார். கவுன்சிலிங்கில் வராது ஃபார்ம் டி. சார், ஃபார்ம் டி முடிச்சவங்களுக்கு வந்து அவங்க வந்து எப்படி பார்க்கப்படுறாங்க சார்? அவங்களும் டாக்டர் ஆஃப் ஃபார்மசி ஃபர்ஸ்ட் பேட்ச் இப்போ தான் சார் வெளியே வராங்க. மோர் அந்த ரிசர்ச் ஓரியன்ட் தான். பட் இது வந்து ஆக்சுவலி என்ன அப்படின்னா சார், இது வந்து நீங்கள் வந்து இதை வந்து பார்க்க வேண்டிய ஒரு உதாரணம். ஏன் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் அமெரிக்காவில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மெடிக்கல் டாக்டர் கேனாட் ப்ரிஸ்கிரைப் மெடிசன். யூ கேன் ஒன்லி ட்ரீட் யூ கேன் டயக்னைஸ். மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது வந்து தி ஃபார்மசி டாக்டர் ஒன்லி கேன் ப்ரிஸ்கிரைப். இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் இதெல்லாம் இந்தியாவில் வந்து வரத்துக்கு வாய்ப்பு சாத்தியம் கிடையாது. பிகாஸ் இங்கே வந்து இந்தியாவில் வந்து மெடிக்கல் டாக்டர் ஹிம்செல்ஃப் வந்து ப்ரிஸ்கிரைப் மெடிசன்ஸ். பட் ஃபியூச்சரில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் தே ஷுட் பி இன்ட்ரெஸ்டட் இன் ரிசர்ச் ஃபீல்ட். சரி சார், அடுத்ததாக தொடர்ந்து பேசலாம். அரவிந்த் தென்காசியிலிருந்து பேசுகிறார். அவரது கேள்வியை கேட்கலாம். வணக்கம் அரவிந்த், உங்கள் கேள்வி என்ன? நான் தென்காசியிலிருந்து பேசுறேன் அருண். அதாவது ஏர்லைன்ஸ்ல கேளுங்க. ஏர்லைன்ஸ்ல எந்த துறை எடுத்து படிச்சா பிற்காலத்துல நல்ல வேல்யூ இருக்கும்? நீங்க ஏர்லைன்ஸ் பத்தி கேக்குறீங்க. ஏர்லைன்ஸ்க்குள்ள போகணும்னா எந்த மாதிரியான படிப்பு துறையை தேர்வு செய்து படிக்கணும்னு கேட்குறீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, இதுக்கான பதிலை பார்க்கலாம். திரு ஜெயபிரகாஷ் காந்தி. ரைட் சார், ஏர்லைன்ஸில் வந்து நீங்கள் வந்து ஓகே, இப்போ வந்து ஏரோநாட்டிக்கல் இந்த மாதிரிலாம் இருக்குது. இல்லைனா கூட எம்பிஏ இன் ஏர்லைன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிலாம் இருக்குது. பட் நான் என்ன சொல்லுவேன், டூ எ பேசிக் டிகிரி பண்ணிவிட்டு ஐட்டா, இன்டர்நேஷ்னல் ஏர் ட்ராவல் அசோசியேஷன், இவங்க வந்து ஐட்டா கொடுக்குற சர்டிஃபிகேட் கோர்சஸ் பண்ணாலே உங்களுக்கு நிறையா கார்கோ, ஏர் ஹாஸ்டஸ்ஸு, அதுக்கப்புறம் டிக்கெட்டிங், இதுக்கப்புறம் வந்து ப்ராசஸிங், மெயின்டெனன்ஸு, இது எல்லாமே வந்து இந்த ஐட்டா ரிலேட்டட் சர்டிஃபிகேட் கோர்ஸ்லேயே இருக்குது. அது பண்ணுறது பெட்டர்னு சொல்லுவேன். சார், அப்புறம் இன்னொரு கொஸ்டின், லாங்குவேஜ் படிக்கிற மாணவர்களுக்கான எதிர்காலம் உண்மையிலேயே எந்த அளவு இருக்குது? நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சரியா வந்து சாராம்சத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆங்கில கட்டுரையை தமிழில் மொழிபெயர்க்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஹை லெவலில் வந்து சேலரி கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பேச்சு வந்து நிறைய நிலவுது. கல்வி ஆலோசகர்களும் அதை வந்து சொல்றாங்க, பரிந்துரைக்கிறாங்க. லாங்குவேஜ் படிப்பு அப்படிங்கிற பட்சத்தில் தமிழ், ஆங்கிலம் இந்த ரெண்டையும் தவிர்த்து கூட ஒரு ஃபாரின் லாங்குவேஜை கோரா எடுத்து படிக்கிறாங்க அப்படிங்கும் போது கூட அவங்களுக்கான ஃபியூச்சர் எந்த மாதிரி இருக்கு? பொதுப்படையான லாங்குவேஜ் பற்றின எதிர்காலம் எப்படி? நல்லா இருக்குது சார். இன்றைக்கி வந்து நாட் ஒன்லி லாங்குவேஜ், நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன், வெதர் யூ டூ இன்ஜினியரிங் ஆர் எனி கோர்ஸ் கூட வந்து ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்கிறது. பிகாஸ் தி வேர்ல்ட் இஸ் பிகமிங் a ஃப்ரீ எக்கனாமி. அது எஸ்பெஷலி ஜெர்மன், ஜாப்பனீஸ், சைனீஸ், ஃப்ரெஞ்சு, இந்த 4 மொழியில் ஏதாச்சும் ஒரு மொழியை வந்து எக்ஸ்ட்ரா கற்றுக்கிறது என்றைக்குமே வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஈவன் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரின் லாங்குவேஜஸில் தே கிவ் தி ஹைதராபாத்தில் இருக்குது சிஃபில் அப்படின்னு சொல்லுவோம். அதில் பண்ணலாம். டிரான்ஸ்லேட்டருக்கு நிறைய தேவைப்படுது. கண்டிப்பாக திஸ் நோ டவுட் அபவுட். அதாவது இங்கிலீஷ்லேருந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது நாட் ஸோ ஈஸி. தமிழ்லேருந்து இங்கிலீஷ் பண்ணிக்கலாம், பட் இங்கிலீஷ்லேருந்து தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுறது நிஜமாகவே ஒரு டிஃபிகல்ட் தான். நானே கஷ்டப்படுறேன். ஈவன் மை செல்ஃப் நீட் எனக்கே ஒருத்தர் தேவை சார். என்னுடைய ப்ரெசன்டேஷன் இங்கிலீஷில் வந்து தமிழில் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து நமக்கு கிடையாது. நான் எப்பவுமே சொல்வேன், இங்கிலீஷ் தான் ஈஸி, தமிழ் வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. இப்போது நான் நிறைய தடவை வந்து நான் சொல்வேன், என்னுடைய ப்ரோக்ராம்லேயே சொல்வேன். இப்போ வந்து தமிழ் வேர்டு யாரும் சொல்ல முடியுமா? ஒரு வாட்டர் பாட்டில், வாட்டர் பேக்கெட், வாட்டர் கேன். நீங்கள் சொல்லுங்கள் தமிழில். ஒரு வாட்டர் பேக்கெட், வாட்டர் கேன் தமிழில் சொல்கிறது இட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். இட் நீட் இருக்கலாம் வேர்டு, எனக்கு தெரியாது, பட் டிஃபிகல்ட். ஸோ நம்ம வந்து அதை நினச்சிக்கிறோம் வந்து. சார், நான் வந்து என்ன சொல்லுவேன், தமிழ் வந்து இன்றைக்கும் பண்ணலாம். நிறைய பேருக்கு தெரியாது சார், நம்மளுடைய தமிழ் யூனிவர்சிட்டி இருக்குது இல்லைங்களா தஞ்சாவூரில், என்ன மாதிரி கோர்சஸ். ஐ விஷ் தட் நான் கண்டிப்பாக ஒரு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தயவு செய்து தமிழ் யூனிவர்சிட்டி தஞ்சாவூரில் என்னென்ன கோர்ஸ் கொடுக்குறான்னு பாருங்கள். அமேசிங் கோர்சஸ். த பிளேஸ்மெண்ட்ஸ் ஆல்சோ இஸ் குட். அது நான் வந்து டீச்சிங் லைன் கிடையாது. தெர் ஆர் சம் வெரி அன்னோன் டேப்ட் ஏரியாஸ்லாம் இருக்குது சார். தமிழ் படிக்கிறதுக்கு வந்து ஒரு எதிர்காலம் இருக்குது. உண்மையிலே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த ஃபீல்டோட எப்பவுமே அண்டி போகிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக எதிர்காலம் இருக்குது. சரி சார், அடுத்ததாக விழுப்புரத்திலிருந்து ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார், அவரோட பேசலாம். வணக்கம், உங்கள் கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம் சார், பயோமெடிக்கல் ஃபியூச்சர் எப்படி இருக்கு? பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பற்றி கேட்குறீங்க? ஆமாங்க சார். அது பெண்களுக்கு எப்படி சார்? சரி, பெண்களுக்கு எப்படின்னு கேட்குறீங்க. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பெண்களுக்கு, பயோமெடிக்கல் கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் போத் கேன் டேக். பட் அகெயின் நீங்கள் வந்து இப்போ இஃப் யூ see the history of recruitment process, டாப் காலேஜஸில் கோரில் பயோமெடிக்கல் வந்து லிமிட்டட் தான். நிறைய பேர் பயோமெடிக்கல் பெஸ்ட்டு ஐடி இண்டஸ்ட்ரிக்கு போகிறாங்க. பட் இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் டு டூ அப்ராட், சார் நான் ஃபியூச்சரில் வந்து எனக்கு அப்ராட் போகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து செகண்ட் இயர்லேருந்து ஜிஆர்இ டோஃபெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி டிசைன் ரிலேட்டட், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஆசை இருக்குது. ஸ்பெஷலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டார்கெட்டே யூஎஸ் போகணும். தைரியமாக பயோமெடிக்கல் படிக்கலாம். அடுத்ததாக தாராபுரத்திலிருந்து சம்பத் என்ற ஒரு நேயர் கல்வி சம்பந்தமான தனது கேள்வியை கேட்க இருக்கின்றார். வணக்கம் சம்பத், உங்கள் கேள்வி என்ன? சார் வணக்கம் சார், நான் தாராபுரத்திலிருந்து சம்பத் பேசுகிறேன். உங்கள் கேள்வி?
என்னோட கேள்வி, என்னோட டாக்டர் வந்து பிஎஸ்சி பயோடெக்னாலஜி படிச்சுட்டு இருக்காங்க. சரி. மேற்படிப்பு வந்து இதே ரிலேட்டட் படிக்கலாமா, இல்ல வேற அது சம்பந்தமா அது தொடர்புடைய படிப்புகள் ஏதாவது இருக்கா? பயோடெக்னாலஜி படிச்சவங்க மேற்படிப்பு என்ன படிக்கலாம் கேட்குறீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், இதுக்கான பதிலை பார்க்கலாம். சார் இப்போ வந்து பயோடெக்னாலஜி படித்து எம்எஸ்சி பயோடெக்னாலஜி பண்ணுறது தான். பட் நீங்கள் வந்து தேர் சம் அதர் கோர்சஸ் லைக் மைக்ரோபயாலஜி, ஜீன் டெக்னாலஜி, மெடிக்கல் ஜெனட்டிக்ஸ், இந்த மாதிரி கோர்சஸ்லாம் பண்ணலாம். மெடிக்கல் ஜெனட்டிக்ஸ், எம்எஸ்சி இன் மெடிக்கல் ஜெனட்டிக்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கொடுக்குறாங்க. மைக்ரோபயாலஜி, ஜீன் டெக்னாலஜி மதுரை காமராஜில் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கோர்சஸ் பண்ணலாம் பயோடெக்னாலஜி. இல்லை எம்எஸ்சி இன் பிளான்ட் பயோடெக்னாலஜி கொடுக்கலாம். எம்எஸ்சி இன் மெடிசினல் பயோடெக்னாலஜி இருக்குது. இதுக்கு ஐ கேன் சொல்லிட்டே போயிடலாம். பட் நான் வந்து ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோம், பயோடெக்னாலஜிங்கிறது ரிசர்ச் ஃபீல்டு. எம்எஸ்சி நான் சொன்ன கோர்ஸில் எந்த எம்எஸ்சி பண்ணாலும் மேக் ஷுர் உங்கள் பொண்ணு வந்து ஷுட் டூ பிஹெச்டி வரைக்கும், ரிசர்ச் ஓரியன்ட் எல்லாமே. ஸோ பிஹெச்டி வரைக்கும் பண்ணாதான் வாய்ப்புகள். தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, கல்வி சம்பந்தமான ஆலோசனைகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதேபோல் பொறியியல் மற்றும் மேலாண்மை துறை சார்ந்த கல்லூரிகளை தவிர பிற கல்லூரிகளில் அதாவது பிளேஸ்மெண்ட் வேலை வாய்ப்பு என்கின்ற ஒரு விஷயத்தை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், எவ்வாறு அணுகிறார்கள், உண்மையிலேயே அதற்காக மாணவர்களை எந்த அளவிற்கு அவர்கள் தயார்படுத்திக் கொண்டு வருகிறார்கள் முதலாம் ஆண்டிலிருந்து என்பதை பற்றி பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவோர் SSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹெர்பாலயா டயபெட்டரைஸ். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவோர் SSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹெர்பாலயா டயபெட்டரைஸ். நிகழ்ச்சி தொடர்கிறது. நாம் ஏற்கனவே கூறியது போல் பிளேஸ்மெண்ட் என்ற ஒரு வார்த்தையை எந்தெந்த கல்லூரிகள் எவ்வாறு பார்க்கின்றார்கள் என்பதையும் இப்பொழுது அதை பற்றி பேசலாம். சார், பிளேஸ்மெண்ட் அப்படிங்கும்போது இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, MBA படிக்கிறவங்க, இந்த 2 பேருமே தான் அதிகமாக விளம்பரப்படுத்துறதும் சரி. அந்த மாணவர்கள் தான் ஒரு தேர்ட் இயர் வந்தோடனே அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கான ட்ரைனிங் கொடுக்குறோங்கிறாங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க. பிளேஸ்மெண்ட் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் இயர் செகண்ட் டேர்ம்ல இருந்தே வந்து அவங்க அதனுக்கே ஓடிட்டு இருக்காங்க. பிற கல்லூரிகள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல பார்க்கட்டும் அல்லது மற்ற கல்லூரிகளையும் வந்துட்டு பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எப்படி பார்க்குறாங்க அவங்க? இல்லை, கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி மக்கள் வந்து பிளேஸ்மெண்ட் ஒரு காலேஜ் சூஸ் பண்ணும்போது அந்த காலேஜில் என்ன மாதிரி கம்பெனிஸ் வராங்க, என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குன்னு அது ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வந்து தரவரிசை கொடுத்தாங்க, அகடமிக் ரேங்க்கு. அந்த ரேங்க் படி யாருமே காலேஜ் எடுக்க போகிறது கிடையாது. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா they are giving more brand value, இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு அப்படின்னா பிராண்டு, என்ன பிளேஸ்மெண்ட்டு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பட் நான் வந்து மாடலுக்கு சொல்கிறேன், நிறைய மாடலுக்கு பேசிக் திங்ஸ் தெரிய மாட்டேன். ஒரு ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ண முடியும் சார். ஏன் சார் ஒரு இமெயில் கூட ப்ரிப்பேர் பண்ண முடியல? நீங்கள் வந்து நிறைய HR மேனேஜர்கிட்ட சொல்கிறாங்க, இமெயில் வருது, ஜேம்ஸ் பாண்ட் ரவிக்குமார், தமிழ் புலி விவேக், எப்படி சார் ஜாப் கொடுப்பாங்க சொல்லுங்கள்? அதாவது ஒரு இமெயில் கூட வந்து ப்ரொஃபஷனலாக வைக்க முடியல. ஹவு டு எக்ஸ்பெக்ட் கம்பெனி டு கிவ் எ ஜாப்? அடுத்தது வந்து இன்றைக்கி வந்து இமெயிலில் நம்பர்ஸ் இருக்கக்கூடாது, அண்டர்ஸ்கோர் இருக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும்? இப்போ அண்டர்ஸ்கோர் படிங்கன்னா இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்லி ஆட்டோமேஷன் ஆகிடுச்சு சார். யூ கேனாட் ஹேவ் இமெயில் ஐடி வித் அண்டர்ஸ்கோர் அண்ட் அப்ளை டு யர் டாப் லைன் கம்பெனி. பிகாஸ் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு இமெயில் டைப் பண்ணிங்கன்னா வித் அண்டர்ஸ்கோர் இட் ஹைப்பர் லிங்க் கிரியேட்ஸ். உங்கள் அண்டர்ஸ்கோர் கெட்ஸ் ஓவர் லேப்ட் ஒரு ப்ளூ லைன் கிரியேட் ஆகும். அது வந்து இன்றைக்கி வந்து தெர் இஸ் அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம், ATSன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது சார். அது வந்து என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, இப்போ வந்து அது வந்து they'll give a keyword. அந்த ப்ரோக்ராம் வந்து இல் கட் பேஸ்ட் அண்ட் தி இமெயில் ஐடி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இமெயிலில் ஜென்ரேட் ஆகுது. இப்போ இந்த ஆட்டோ இமெயில் ஜென்ரேட் ஆகும்போது உங்களுக்கு மெயில் பவுன்ஸ் ஆகிடும். ஸோ ஒன்று அண்டர்ஸ்கோர் கூட. அடுத்தது நம்பர்ஸ். இன்றைக்கி ஒன்றும் இல்லை சார், நீங்களே வந்து உங்கள் மெயில் பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்கள், ஜங்க் மெயில், ஸ்பேம் மெயில். எவ்ரி ஜங்க் மெயில், ஸ்பேம் மெயில் வில் நம்பர்ஸ். எனக்கு தெரிஞ்ச நிறைய கம்பெனிஸ் வந்து தே ஹேவ் அ ஸ்பேம் ஃபில்டர். எனி இமெயில் வித் நம்பர்ஸ் கெட்ஸ் டெலிட்டட். எனக்கு தெரியும் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு ஜாப் வந்து அப்ளை பண்ணுறாங்க வெளியே, பிகாஸ் இட் இஸ் நாட் காட் ஜாப், பிகாஸ் இஸ் காட் நம்பர்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர். ஸோ இப்படிலாம் அது பேசிக்கே தெரியாமல் இருக்கும். பிகாஸ் ஏன்னா இந்த டெக்னாலஜி மாற்றம் தெரியல, அதனால ஒன்றும் தெரியல. இந்த ஒரு பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அங்கத்தை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல கல்லூரி அப்படிங்கிறத தேர்வு செய்யறது, ஒரு காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருந்தால் அது ஒரு நல்ல கல்லூரி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அகாடமிக்ஸ்ல அங்கே இருக்கிற ப்ரொஃபசர்ஸோட குவாலிட்டியை பற்றி எப்படி இருக்கு அப்படிங்கிறத எடுத்து நல்ல கண்டிப்பாக ஒரு நல்ல கேள்வி சார். நீங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா பில்டிங் கலர்ஃபுல்லாக இருந்தால் கம்பெனி வரப்போகிறது இல்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மீனிங் வந்து நாட் த பில்டிங். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீனிங் வந்து வாட் டைப் ஆஃப் லேப்ஸ், எவ்வளோ அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், என்ன ஃபெசிலிட்டிஸ் டு லேர்ன் பியாண்ட் சிலபஸ், அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எந்த பேசிக் பில்டிங் இருந்தால் கண்டிப்பாக ஏஐசிடியும் அண்ணா யூனிவர்சிட்டியும் கண்டிப்பாக அப்ளிகேஷன் கொடுக்க போகிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீன்ஸ் வாட் அடிஷனல் ஃபெசிலிட்டிஸ், அதுதான் பார்க்கணும். எனக்கு குறிப்பாக எத்தனை இன்ஜினியரிங் காலேஜஸில் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஆக்டிவாக இயங்கிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும் சார்? நான் வந்து ஐ வில் சே 30% சார். 30%? ஆமாம். அவங்க வந்து 30% அப்படின்னாலுமே வந்துட்டு அவங்க வந்து கோர் கம்பெனிஸ் வந்து இன்வைட் பண்ணுறாங்களா பிளேஸ்மெண்ட்டுக்கு, அதாவது இன்டர்வியூக்கோ இல்லைனா BPO KPO கூப்பிட்டு? இல்லை இப்போ கோர் கம்பெனிஸ் எப்போ வருவாங்க அப்படின்னா, if they feel that this college has got the skills which they expect, அப்போ தான் இந்த கோர் கம்பெனி வருவாங்க.
இப்போ ஏன் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், ஏன் MOU, ஏன் இன்டர்ன்ஷிப்? இப்போ வந்து டிவிஎஸ் ஒரு கம்பெனி இருக்குது, அவங்களுக்கு தே வாண்ட் பர்டிகுலர் ஸ்கில்ஸ் ஃப்ரம் மெக்கானிக்கல். தே டோன்ட் வாண்ட் எனக்கு தர்மல் அவன் ஸ்ட்ராங்காக தான் வச்சுட்டு, தர்மல் இன்ஜினியரிங் வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் மெக்கானிக்கல். பட் வை ஷுட் டிவிஎஸ் நீட் தர்மல் இன்ஜினியரிங்? தே மீன் சம் பர்டிகுலர் ஏரியா. அந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு தே ஹேவ் சென்டர்ஸ். அதனால தான் நான் வந்து இன்னைக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன், எந்த கல்லூரியில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், எந்த கல்லூரியில் வந்து தே ஹேவ் MOU வித் டாப் கார்பரேட்ஸ், அதில் ஜாயின் பண்ணுறது புத்திசாலித்தனம். குறிப்பாக இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கும்போது ஆட்டோமேஷன் எப்போ வந்ததுக்கு அப்புறம் மேன் பவர் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. 10 மிஷின் பார்க்குற வேலை வந்து 100 பேர் பார்த்ததெல்லாம் அது பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கும்போது குறிப்பாக அவங்களுக்கு ஆட்கள் கம்மியாக தேவைப்படுது. அந்த கம்மியான ஆட்களையும் டாப் காலேஜஸில் அவங்க எடுத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு டாப் லெவலில் இருக்கிற லேயரில் இருக்கிற காலேஜஸ்ல எடுத்துக்கிறாங்க. இருந்தாலும் பிளேஸ்மெண்ட்ஸில் ஆக்டிவாக எங்கிட்டு இருக்கிற ஒரு நடுமட்டத்தில் இருக்கிற காலேஜஸ்ல கூட ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறது எப்படி எதிர்பார்க்க முடியும்? இல்லை, கண்டிப்பாக சார். மிடில் லெவல் கம்பெனி நீங்கள் வந்து சொல்கிறது டாப் லெவல் கம்பெனி. தெர் ஆர் மிடில் லெவல் கம்பெனி, தே கோ அண்ட் ரெக்ரூட். இன்றைக்கும் வந்து ஜாப் கிடைக்குது சார் 12,000 14,000 இஃப் யூ ஹேவ் தி பேசிக் ஸ்கில்ஸ். ஸோ அதனால் வந்து நம்ம பார்க்கல, அங்கே ஒரு 3-4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு யூ கேன் கம் இன் டு டாப் லெவல். தொடர்ந்து பேசலாம் சார். ஃபேஸ்புக்லையும் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்குது. அடுத்தது ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். டேனியல் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. மை கட் ஆஃப் இஸ் 197. வாட் இஸ் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி? டெக்ஸ்டைல் டெக்னாலஜினா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. வாட் இஸ் CCRI அப்படிங்கிறாரு. கேர் ஐ ஜாயின், அங்கே சேர முடியுமா அப்படிங்கிற மாதிரி. இப்போ டெக்ஸ்டைல் டெக்னாலஜிங்கிறது பேசிக், இட் கவர்ஸ் யுவர் பேசிக் ஜின்னிங், ஸ்பின்னிங், வீவிங், ப்ராசஸிங் அண்ட் கம்ப்ளீட் ஃபினிஷிங் வரைக்கும். அது கம்ப்ளீட் டெக்ஸ்டைல் ப்ராசஸ். ஒரு பஞ்சிலேருந்து நீங்கள் ஃபேப்ரிக் முடிகிற வரைக்கும், ப்ராசஸிங் வரைக்கும் படிக்கிறது டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. ஃபேஷன் டெக்னாலஜி வந்து ஒன்லி டிசைனிங் அண்ட் ப்ராசஸ், இந்த வீவிங் அண்ட் ப்ராசஸிங் ப்ராசஸ். பட் வந்து டெக்ஸ்டைல் வந்து நான் டெக்ஸ்டைலோட ஐ ஸ்டில் ப்ரிஃபர் ஃபேஷன் டெக்னாலஜி. பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜி எடுக்கிறது ஸ்டில் பெட்டர் ஆப்ஷன்ஸ். ஏன்னா நீங்கள் முடிச்ச பிறகு ஃபேஷன் மேனேஜ்மெண்ட் போகலாம். அடுத்தது சிக்ரின்னு கேட்டிருக்கீங்க. சிக்ரிங்கிறது காரைக்குடியில் சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அது பேர் சென்ட்ரல். அதுக்கு வந்து அவங்க தே ஆஃபர் அ வண்டர்ஃபுல் கோர்ஸ், பிடெக் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங். எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன? பிட்வீன் த கெமிக்கல் ரியாக்ஷனோட எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது. உதாரணத்துக்கு ஒரு பேட்டரி மேனுஃபேக்சரிங். ஸோ சிக்ரியில் படிச்சிங்கன்னா பேட்டரி மேனுஃபேக்சரர் வந்து ஜாஸ்தி ரெக்ரூட் பண்ணிட்டு போகிறாங்க. பட் யூ ஷுட் பி இன்ட்ரெஸ்டட் இன் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் ரிலேட்டட் knowledge. தொடர்ந்து பேசலாம். இன்னொருத்தர் சுரேந்தர் அப்படிங்கிறவர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அவருடைய கட் ஆஃப் 197.5. ஐ வாண்ட் டு நோ அபவுட் ப்ராடக்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங். கேன் ஐ டேக் எனி கோர்ஸ் ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி? இவர் 197.5 அப்படிங்கும்போது வந்து மெக்கானிக்கல், சிவில், ECE, CSE, IT இந்த மாதிரி மேஜர் கோர்சஸ்ல அவருக்கு வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இருந்தாலும் ப்ராடக்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்பெஷலைஸ்டா ஒரு இதை மென்ஷன் பண்ணி கேட்கிறாரு. அவர் இதுக்கு போறது சரியான சாய்ஸா இருக்குமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் கிடைக்குமா? கண்டிப்பா. அதாவது சார், இப்போ நிறைய பேர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும், அடுத்தது மெக்கானிக்கல் படிக்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து எனக்கு மெக்கானிக்கல் கிடைக்கல, எனக்கு ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் கொடுக்குறாங்க, இல்லை வந்து மேனுஃபேக்சரிங், இண்டஸ்ட்ரியல் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க, எடுக்கலாமா? டெஃபினெட்லி ஃபார் வெரி மச் கீன் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் டேக். பட் அகைன் நேரிங் டவுன். பட் அது வந்து நீங்கள் புரிஞ்சுட்டு, பிகாஸ் இன்னும் இருந்தாலும் ஒரு கம்பெனி வரும்போது மெக்கானிக்கல் வில் ஹாவ் அ டெஃபினட் அட்வான்டேஜ் ஓவர் மேனுஃபேக்சரிங், இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொடக்ஷன். ஸோ அது மைண்டில் வச்சுட்டு நீங்கள் எடுங்க. அடுத்தது இன்னொரு கேள்வி வந்திருக்கு. ஹரிகிருஷ்ணன் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சா இஸ்ரோவில் ஜாயின் பண்ண முடியுமா அப்படிங்கிறாரு. இஸ்ரோவில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை, இஸ்ரோவில் ஜாயின் பண்ணால் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி படித்தா வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தி. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் வந்து ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம், இஸ்ரோவில் வந்து வேலை செய்கிறவங்க எல்லாமே ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ். அது கண்டிப்பாக கிடையாது. ஐ வில் கிவ் யூ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன். ISROவில் பண்ணுறதுல ஒன்லி 3.5% ஆர் ரிலேட்டட். அதான் இருக்கிற 4,000 5,000 எம்ப்ளாயீஸில் ஒன்லி ஹார்ட்லி 3% ஒன்லி ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஏரோஸ்பேஸ் ரிலேட்டட். மற்றவங்க எல்லாமே தே ஹேவ் கம்ப்யூட்டர் இன்ஜினியர், தே ஹேவ் சிவில், எலக்ட்ரிக்கல், தே ஹேவ் மேத்தமெட்டிஷியன்ஸ் இன் அ வெரி பிக் வே. ஸோ எல்லாமே. ஸோ இஸ்ரோக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒன்லி ஏரோநாட்டிக்கல் படித்தா தான் போக முடியும் கிடையாது. நீங்கள் இஸ்ரோவில் படிக்கணும்னா நீங்கள் ஈவன் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து கேட் எக்ஸாம் நல்ல மார்க் வாங்கி பிஜியில் கூட நீங்கள் வந்து IIScல ஜாயின் பண்ணி இஸ்ரோவில் ஜாயின் பண்ணலாம். அடுத்தது இன்னொரு ஃபேஸ்புக் கொஸ்டின் பார்க்கலாம். மனோஜ் கரன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. டீடைல்ஸ் அபவுட் ஆஸ்ட்ரோபயாலஜி ப்ளீஸ் அப்படிங்கிறாரு. ஆஸ்ட்ரோபயாலஜி கேட்கப்படாத ஒரு கேள்வியாக இருக்குது வந்து. சார், இதெல்லாம் வந்து வெரி லிமிட்டட். இதெல்லாம் நியூலி திங்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது இன்றைக்கி வந்து அதாவது ஸ்பேஸில் வந்து பயாலஜிக்கல் ரிலேட்டட் வந்து இருக்கா அப்படின்னு. இது வந்து வெரி வெரி லிமிட்டட். அதாவது UKலேயும் US-லேயும் வெரி ரிமோட் சைடில் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் இந்த மாதிரி ஆஃபர் பண்ணுறாங்க. பட் இந்தியாவில் இந்த மாதிரி கோர்சஸ் கிடையாது. நன்றி சார். அரங்கத்திற்கு வந்து இன்றைய நிகழ்ச்சியில் குறிப்பாக அதிகப்படியான கல்வி சம்பந்தமான கேள்விகளுக்கு சிறந்த முறையிலான ஆலோசனைகளை நான் பார்த்தோம். வழங்கியமைக்காக மிக்க நன்றி சார். தேங்க்யூ. நேர்களை நிகழ்ச்சி நிறைவு பகுதியில் இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கல்வி சம்பந்தமான பல்வேறு முக்கிய கல்வி ஆலோசனைகளை நாம் பார்த்தோம். இந்த நிகழ்ச்சி யூடியூபிலும் அப்லோட் செய்யப்படும். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு இந்த நிகழ்ச்சி மறுபொலிபரப்பும் செய்யப்படும். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை என்ன படிக்கலாம் @ns7.tv என்ற மின்னஞ்சலுக்கு நீங்கள் மெசேஜஸ் அனுப்பலாம். அதேபோல் நீங்கள் ஃபேஸ்புக்கிலும் உங்களது கேள்விகளை எப்பொழுது வேண்டுமானாலும் கேட்கலாம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலும் உங்களது கேள்விகளை நீங்கள் தொலைபேசி வாயிலாகவும் நீங்கள் கேட்கலாம். இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கிய என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம். இணைந்து வழங்கியோர் SMS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்,
ஸ்காய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹெர்பலயா டயபெட் ரைஸ். வணக்கம்.